ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நடந்த குக் வித் கோமாளி ஷோவில் லசானியா பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த லசானியாவுக்கு யூஸ் பண்ண அந்த பாஸ்தா ஷீட் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் மைதா எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. ஏன்னா முட்டையில் இருக்கிற அந்த லிக்விட் அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ லைட்டாக தெளிச்சிக்கிட்டா கூட போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு கிளிங் ஃபிலிம் இல்லைன்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இதை 4ஆக பிரிச்சுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சிடணும். நம்மளால் எந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி 4 கார்னர்ஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிற கார்னர்ஸ் தான் நம்ம அடுத்து தேய்க்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த ஷீட்டை எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வைக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். ஸோ தனித்தனியாக வைங்க. ஒன்று செய்கிறதுக்குள்ளே இன்னொன்று காஞ்சிரும். அந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம அவிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கார்னர்ஸை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷீட்டை நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா ஷீட்டையுமே நம்ம பாயில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் ஷோ பண்ணல, பட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க லசானியா ஷீட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஷீட்டை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை பாயில் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, போதும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம் தண்ணியிலேருந்து. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு பாஸ்தா ஷீட்டை எடுத்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எப்போ லசானியா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் இந்த ஷீட்டை செஞ்சுட்டு லசானியா செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங். பாய்.